I am Geda channel friends. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா SFGD கான்ஸ்டபிள் 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஃபிசிக்கல் வந்து எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கோம். இது வந்து ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹெட்லைன் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து எப்படின்னா ரியலாக இருக்கலாம், ஃபேக்காகவும் இருக்கலாம். 100% வந்து யாராலையுமே வந்து சொல்ல முடியாது. கீழே ஹிந்தி சேனல்ஸில் வந்து வந்திருக்கு. இது வந்து ஒரு சில சேனல்ஸ் வந்து பர்ஃபெக்டாக சொன்னாங்கன்னா நடக்கக்கூடிய அந்த மாதிரி வந்து சேனல் இருக்குது. இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஃபிசிக்கல், டாக்குமெண்டேஷன், மெடிக்கல், ரீமெடிக்கல் இது எல்லாமே வந்து அந்த பர்டிகுலர் மந்த்துக்குள்ளே முடிகிற மாதிரி, அதாவது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப். ஆனால் வந்து இது பெரிய ப்ராசஸ் உங்களுக்கே தெரியும். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேன் வந்து அப்படி தான் வந்து கிளியர் பண்ணாங்க. டிரைவராக இருக்கட்டும் 3 நாளில் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் நடக்கிற மாதிரி சில நோட்டீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அது வந்து 100% உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். ஏன்னா வந்து கான்ஃபிடென்ஷியலான நியூஸில் வந்து சில அவங்க ஆஃபீஸர்ஸ் வந்து தெரிஞ்சவங்க ஹிந்தி சேனல் வச்சுருக்காங்களா, அவங்களுக்கு தெரிஞ்ச பசங்க யாரும் உள்ளே இருக்கனால அவங்களுக்கு மூலியமாக வந்து லீக் அவுட் கூட ஆகிருக்கலாம். அந்த மாதிரி கூட இங்கே இருக்கலாம். ஏன்னா எஸ்எஸ்சிஏ வெப்சைட்டாக இருக்கட்டும், சிஆர்பிஎஃப் வெப்சைட்டாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே வந்து இதை பற்றின எந்த ஒரு அறிவிப்பும் வந்து வரலை. இது வந்து ஃபேக்காகவும் இருக்கலாம், வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லலாம். ஃபிசிக்கல் டேட்டை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 23 செப்டம்பர் 2024 அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. இது வந்து எந்தளவுக்கு சாத்தியம் அப்படின்னு வந்து நமக்கு தெரியாது. ஆனால் ஆல்ரெடி வந்து டெண்டர் நோட்டிஃபிகேஷன்லாம் விட்டாங்க. அந்த மாதிரி வந்து சென்சார் வந்து காலில் ஃபிட் பண்ணி வேணால் அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆகஸ்ட் மாதம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து, ஏன்னா இந்த மாதிரி எடிட் கூட பண்ணலாம். அதை வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன். இந்த நோட்டீஸை பொறுத்தளவில் எப்போ பிஎஸ்டி, பிஇடி, டாக்குமெண்டேஷன் அதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பர்டிகுலராக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபேக்காக இருக்கலாமா அப்படின்லாம் கிடையாது. நான் வந்து எனக்கு கிடச்ச தகவலை வச்சு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனபிள் வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த இதில் வந்து என்னென்ன பேட் லக் அப்படியே 3மே நடந்தால் உங்களுக்கு என்ன வந்து நெகட்டிவ் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து வெயிட்டை குறைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ஃபிசிக்கல் ஓடிட்டு ஒரு 1 மந்த் டைம் இருக்கும். அதுக்குள்ளே வந்து வெயிட்டை குறைக்கிற மாதிரி சான்சஸ் வந்து இருக்கலாம். லேசர் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி கூட ஒரு சில பேர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து இது 3மே வந்து சேம் டைம் அட் த சேம் டைம் நடக்கிறனால இந்த மாதிரி நெகட்டிவ்லாம் இருக்குது. சப்போஸ் இதில் வந்து நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து வருத்தப்பட வேணாம். இன்றைக்கி வந்து 5ஆம் தேதி இன்றைக்கி வந்து எஸ்எஸ்சியிலோட அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் வந்து நோட்டீஸ் வந்து வரல எனக்கு தெரிஞ்சு. இனிமேல் வந்து அப்லோட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக வந்து 2025க்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து கண்டிப்பான முறையில் வந்து விட்டுருவாங்க. சப்போஸ் இதை மிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி ஃபர்தராக வந்து நீங்கள் மூவ் பண்ணிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதையும் இந்த ரெக்ரூட்மெண்ட்டை வந்து கரண்ட்டில் வந்து போயிட்டுருக்கட்டும். உங்களுக்கு வந்து இதில் இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து பிஇடி, பிஎஸ்டி, டிவி, ரீமெடிக்கல் எல்லாமே வந்து அக்யூரேட்டாக வந்து 23 to 8ஆம் தேதி, அதாவது வந்து இந்த மாதம் 23 சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் என்னென்னு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிஆர்பிஎஃப் அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து வந்திருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நம்ப முடியும். ஏன்னா வந்து இது வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கட்டும், டெலகிராம் இந்த மாதிரி வந்து ஹிந்தி சேனல்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய தமிழ் இதெல்லாம் வந்து யூடியூபர்ஸ் வந்து சில பேர் வந்து சொல்கிறாங்க. அதை வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஏன் டைம் வந்து கூட போகிறதுக்கு இன்னொரு இது வந்து ஃபிசிக்கல் ஒரு சில பேரால் பண்ண முடியாமல் கூட இருக்கலாம். இன்னமும் கூட 5 கிலோமீட்டர் 24 நிமிஷமாக இருக்கட்டும், 1500 மீட்டர் வந்து 6 நிமிஷத்தை கம்ப்ளீட் பண்ண கேர்ள்ஸ் கூட இருப்பீங்க. உங்களுக்கு வந்து டைம் வந்து கூடுதலாக கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து நினச்சிக்கோங்க. அது வர நல்லது அப்படின்னா எது உங்களுக்கு இதற்கான ஃபிசிக்கல் வந்து எந்தெந்த சென்டர் அப்படின்னு சொல்லி கூட ஒரு லிஸ்ட்டு வந்து விட்டுருக்காங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து 100% புரியும். நம்மளோட சேனல் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஇடி, பிஎஸ்டி சென்டரை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து எந்த இதில் வந்து நடக்க போகுது, டிவியாக இருக்கட்டும், மெடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இதில் வந்து பிடிஎஃப்பும் இருக்குது. நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 2 சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சிவகங்கை கொடுத்துருக்காங்க, இன்னொரு வந்து ஆவடி, குரூப் சென்டர் ஆவடி. அது வந்து உங்களுக்கு தெரியும். சிவகங்கையில் வந்து ஐடிபிபி ஒன்று இருக்குது, அது வந்து உங்களுக்கு தெரியும். அந்த இதில் வந்து ஃபிசிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இலுப்பைக்குடியில் அந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு தெரியும். நியர்பை பஸ் ரூட்டாக இருக்கட்டும், இதை பற்றி நம்மளோட சேனலில் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து போடுறேன். ஏன்னா வந்து புதுசாக போகிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கேயா ஸ்டே பண்ணணும் அந்த மாதிரி வந்து தெரியாது, எப்படி இது பண்ணணும். ஏன்னா வந்து இந்த தடவை ஒரு மிராக்கல் மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா சிஆர்பிஎஃப் இந்த மாதிரி தான் நடத்துனாங்க. அதை வச்சு இவங்களும் டிபெண்ட் பண்ணி நடத்த போகிறேன். ஏன்னா வந்து இது வந்து ஒரு பெரிய ரெக்ரூட்மெண்ட். கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் வந்து ஃபிசிக்கல் வந்து அட்டன் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 3 லட்சமாக இருக்கட்டும், இல்லை 2 லட்சம் பேர் சம்திங்ஸ் வந்து அட்டன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இது வந்து நடக்குமா என்னன்னு வந்து பார்த்தா நம்மளுமே வந்து வெயிட் பண்ணி தான்
பார்க்க முடியும். எனக்கு கிடைச்ச தகவலை வச்சு தான் நான் வந்து சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து உறுதியாக நடக்கும் அப்படின்னு வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஒரு ஃபேக்காக ஒரு நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு இது தான். ஏன்னா வந்து நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு வந்து ஓடி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஏன்னா டைம் தள்ளி போக ஒரு சில பேர் வந்து வெக்ஸ் ஆகிருவீங்க. என்ன ப்ரோ இப்படி வந்து லேட் பண்ணிகிட்டே இருக்காங்களே அப்படின்னா, வேறு நேஷனல் டிசாஸ்டர் காரணனால எதுவும் எரர்னால கூட டிலே பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா வந்து எப்போவுமே இந்த மாதிரி வந்து சொன்ன டேட்டுக்குள்ளே வந்து கன்ஃபர்மேஷனாக வந்து முடிக்கிறதுக்கு சான்ஸு அப்படின்னு சொல்ல முடியாது. எதுவும் சம்திங் ப்ராப்ளம் இஷ்யூ இருக்குது. ஆனால் வந்து யாருக்குமே வந்து அதை பற்றி தெரியல. கான்ஃபிடன்ஸ் யார் தெரியாலும் வரும்னு தான் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் நம்மளும் வந்து இதை தான் சொல்ல முடியுமே தவிர வேறு எதுவும் கன்ஃபர்மேஷன் நம்ம கிடச்சா மட்டும் சொல்ல முடியும். ஏன்னா வந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் சிஆர்பிஎஃப் அல்லது எஸ்எஸ்சி வெப்சைட்டில் வந்து இந்த மாதிரி நோட்டீஸ் வந்தால் தான் சொல்லுங்கள். ஏன்னா ரெக்ரூட்மெண்ட் வந்து 22 நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து விடுறேன்னு சொன்னாங்க. விடுன்னு சொல்லிவிட்டு 5 நாங்கள் விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே வந்து நோட்டீஸ் வந்து ஃபர்தராக என்ன ரீசன் அந்த மாதிரி வந்து 5 விட போகிறோம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, செலெக்ஷன் முன்னாடி ஒரு 1 வீக் முன்னாடி தான் உங்களுக்கு வந்து அவங்க அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து இது வந்து அட்மிட் கார்டு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் நான் வந்து சொல்ல முடியும். ஏன்னா வந்து நான் இது வந்து 2-3 தடவை வந்து எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டிலே எல்லாம் ஆகும். சம்டைம் வந்து ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடியே அடுத்த ரெக்ரூட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து இஷ்யூ வந்து நடக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஃபிசிக்கல் மெடிக்கல் எதுவுமே வந்து நடக்கலை, அது உங்களுக்கே தெரியும். அதனால் வந்து நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து இதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகாது. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்ளிகேஷனாக இருக்கட்டும் எக்ஸாம் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் முடிக்கிறதுக்குள்ள இதுக்கு வந்து ஃபிசிக்கல் எல்லாமே முடிஞ்சு உங்களுக்கு வந்து ஃபர்தராக எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிரும் தான் நான் நினைக்கிறேன். அதனால் வந்து எல்லாருமே வந்து கரெக்டாக வந்து ஃபோக்கஸ்டாக வந்து நீங்கள் ஓடுங்க. இன்னும் வந்து டைம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து டைம் கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா வந்து நல்லா ஒரு ஃபோக்கஸ்டாக இது பண்ணுங்கள். இந்த லிங்க்கு வந்து இப்போ தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. 3ஆம் தேதி வந்து இது வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இது வந்து எடிட்டிங்காக கூட இருக்கலாம். கரெக்டாக வந்து இதே நோட்டீஸ் கூட வரலாம். ஏன்னா சொல்ல முடியாதுல்ல. ஆஃபீஸில் வந்து ஒரு சில பேர் வந்து நம்ம நார்த் சைடு ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க வந்து உள்ளே ஆஃபீஸர்ஸாக இருக்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி உள்ளே வந்து தெரிஞ்சாலும் இருப்பாங்கள்ல, அவங்கள வச்சு இந்த மாதிரி வந்து இது பண்ணிட்டு தான் அவங்க வந்து, ஏன்னா இது நமக்கு வந்து ஒரு இதுதான், நமக்கு வந்து அதிக இன்வால்மெண்ட்லாம் கிடையாது. தமிழ்நாடு சைடு வந்து இந்த ஆர்மட் ஃபோர்ஸில் வந்து இந்த மாதிரி இன்வால்மெண்ட், அவங்க வந்து அந்த சைடு அப்படி கிடையாது. இதுலேயே ஃபுல் ஃபோக்கஸ்டாகவும் இருப்பாங்க. இது வந்து ஒரு ஆர்மி வேலைக்கு நிகராகவே வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணுறதுனால அவங்க இதுக்கான எல்லா இதுவும் வந்து சொல்யூஷன்ஸ் வந்து தேடுவாங்க. எந்த இதில் வந்து இது பண்ணுறாங்க, என்ன நடக்குது உள்ளக்கே, அவங்க ஆஃபீஸர்ஸே வந்து கேட்பாங்க. ஏன்னா ஆஃபீஸர்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம தமிழ் பசங்களை விட ஹிந்தி பாய்ஸ் தான் வந்து அதிகமாக இருப்பாங்க, உங்களுக்கே தெரியும் வந்து. அதனால தான் வந்து சீக்கிரம் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபிசிக்கல் வந்து நல்லா வந்து இன்னும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் கிடைக்கிறது வந்து நல்லது தான். ஏன்னா வந்து இன்னுமே வந்து நீங்கள் டைமிங் வந்து குறைக்கிறது வந்து நல்லது. அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராக்டிக்ஸ் வந்து எடுத்துக்கங்க. ஜஸ்ட் மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக இல்லைனா நல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. டைம் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு நல்லது தான். ஓடாத நண்பர்களுக்கு நல்லது, நல்லா ஓட தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டாக இருக்கணும், சிஎஸ்எஃப் ஃபயர்மேன் அந்த மாதிரி வந்து ரெக்ரூட்மெண்ட்லாம் நெக்ஸ்ட் போடுறாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒன்றாவே ஃபோக்கஸ் வந்து வச்சுக்கிறாதீங்க. வேறு எதுவும் செலெக்ஷன் போட்டாங்கன்னா அதையும் வந்து ஃபோக்கஸ்டாக வந்து படிங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த டேட்டில் வந்து நடக்குமா என்னன்னு சொல்லி கண்டிப்பாக வந்து இடையில வந்து அஃபிஷியலாக நியூஸ் கிடையாது. நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். இல்லைனா வந்து ஒரு வீடியோ கூட மேக் பண்ணி கண்டிப்பாக வந்து போகிறேன். அடுத்து ரயில்வே இது எக்ஸாம்லாம் எல்லாம் என்டிபிசி எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து நல்ல ஒரு வில்லிங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் வந்து இது பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரியலாக இருக்கலாம், ஃபேக்காகவும் இருக்கலாம், வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன கன்ஃபர்மேஷனான நியூஸ் வந்து சொல்லுங்கள், தேவையில்லாத இதை வந்து சொல்லாதேன்னு வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் தெரியுது, எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும்ல. ஒரு சில டவுட்டாக இருக்கலாம், இது எப்படி ப்ரோ நடக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நடந்திருக்கு இந்த மாதிரி வந்து ஃபிசிக்கல் மெடிக்கல் எல்லாமே. இந்த மாதிரி கூட சிஆர்பிஎஃப்பும் 10ஆம் தேதி வரும்னு சொன்னாங்க. இப்போ அதே மாதிரி வந்துச்சு. அதே மாதிரி வரும்னு நம்ப தான் முடியும். வேறு எதுவும் நம்மளால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.